ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அல்வா தான். இந்த பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். இதுல ஆஃப் பூசணிக்காய் அப்படியே எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கேரட் செய்வோம் இல்லையா, அதுல வச்சு நல்லா துருவி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பாருங்க, இப்படிதான் இருக்கும். திருவனந்த ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நெய் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் இப்ப நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம துருவி வச்சிருந்த பூசணிக்காய் அல்வா இருக்கு இல்லையா, அதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடணும். இந்த நெய்லயே அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதுல தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க போறது இல்ல. இதுலயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்றப்போ இதுல கொஞ்சம் தண்ணி விடும். பாருங்க, இந்த அளவுக்கு நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்ப எவ்வளவு சாஃப்டா மாறி இருக்கு பாருங்க. நல்லா அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா. அதுக்கப்புறமா நான் ஒரு டம்ளர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதை இதுல ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அது நல்லா அப்சர்வ் ஆயிடும். அதுக்கப்புறமா டெக்ஸ்சரே இப்ப பாருங்க கொஞ்சம் மாறி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து 1 கப் பால் எடுத்துட்டு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். சர்க்கரை நல்லா கலந்து விட்டு நமக்கு நல்லா இலங்கி வந்திருக்கு பாருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வேகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும், அடி பிடிக்காம. இப்ப வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நெய், ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கணும். நெய் ஆட் பண்றப்பதான் அது நல்லா வந்து வானல்ல நல்லா ஒட்டாம வரும். அதுக்காக தான். நெய்லாம் அவ்வளவும் தேவைப்படாது. நம்ம ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் இப்ப நடுவுல இப்பதான் ஆட் பண்றோம். அவ்வளவுதான். இப்பவே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன வானல் எடுத்து அதுல வந்து நெய் ஆட் பண்ணி காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிருக்கேன். அது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து முந்திரி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது 2 எடுத்து நம்ம வந்து இந்த செஞ்சு வச்ச அல்வா இருக்கு இல்லையா, அதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அது கலந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்ல வச்சோம்னா நம்ம நெய் தனியா அது தனியா பிரிஞ்சு வரும். அதான் கரெக்டான ஸ்டேஜ், அல்வாக்கான கரெக்டான ஸ்டேஜ். பாருங்க, இப்ப வந்து வானல்ல ஒட்டவே இல்லை. நமக்கு இப்ப அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் இதுல கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல. அதுல கலரே இந்த கலர் தான் இருந்தது. அவ்வளவுதான், நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.